ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என் கையை பிடிச்சுக்கோ, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சீவு சொல்லியிருந்தான் ஹாஷி கிட்ட. அவளும் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா. அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல இவன் கையை பிடிக்கலாமா, ஏன்னா நல்லது நடக்குமா, நல்ல பையனாதான் இருக்கா அப்படின்னு ஹாஷி மனசுக்குள்ள யோசிக்கிறா. லைட்டா கையை பிடிக்கிறதுக்கு கையை கூட எடுத்துட்டா. ஆனா அந்த நேரம்னு பார்த்து வாரங்குக்கு ரொம்ப உடம்பு முடியல, வயிறுல இருந்து ரத்தமா வருதுன்னு ஆளுங்க சொல்றாங்க. வாஷி பாக்குறா. என் டிவோர்ஸ் லெட்டரை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவரையும் நீங்க பேசினதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பேசவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. அவளை பார்த்துட்டு சீவு அமைதியா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டேன்னா என்ன, நான் என்ன ஸ்கூல் குழந்தைய அவசரப்படுறதுக்குன்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போறான். வாஷி வீட்டுக்கு வரா. வாரங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து படுக்க வைக்கிறாங்க. அவன் பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தா வயிறுனால கீரல் இருக்கு, ரத்தம் வந்து அதுல கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு வாஷி வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்க, நீங்க எங்க அவனை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்க, நீங்க மலையில இருந்து குதிச்சப்போ அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம மலையில இருந்து குதிச்சுட்டான், அப்புறம் தான் உங்களை காப்பாத்த முடிஞ்சது, ஆனா அதை பத்தி நீங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு வாஷிய பார்த்து சொல்லிடுறா. வாஷி பாக்குறா. நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டேங்கிறது உண்மைதான், டாக்டர் பாத்துட்டாருல, நான் கொஞ்ச நேரம் இவன் கூட உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வாஷி சொல்லிட்டு வாரம் கூடயே உட்காந்துக்கிறா. என் மேல நீ எவ்வளவு பாசம் காட்ட முடியுமோ, எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ இருந்த, ஆனா நான் உன்னை கண்டுக்காம போயிட்டேன், நல்ல வேலை போனும் ரொம்ப லேட் ஆயிடல, நீ நல்லபடியா இங்கே தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு அங்கிருந்து வெளியே போலான்னு ட்ரை பண்றா. வாஷியோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு பெரிய கயிறு மாதிரி வருது, அதை புடிச்சிட்டு இருக்கான். மயக்கத்திலே வரும் விட மாட்டிக்கிறான். புடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்கு. வாஷி பாக்குறா. இப்ப அவனை எழுப்ப கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பக்கத்துலயே உட்காந்துடுறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. வேலைக்கார பொண்ணு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வாஷி அப்படியே பெட்லயே படுத்து லேசா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா சாஞ்சுக்கிட்டு. அடுத்த நாள் காலையிலே ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா வாரங்க அந்த கயிறை புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். வாஷி ஏஞ்சிட்டியா அப்படின்னு அவனை எந்திரிச்சு கேக்குறதுக்குள்ள அவன் பதட்டத்துல அந்த கயிறை புடிச்சு வேகமா இழுக்க வாஷி போய் அவன் மேலேயே விழுந்துடுறா. அவன் பதற, வாஷி பதற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ மெதுவா என்னோட ட்ரெஸ் கயிறை கொஞ்சம் விட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் ரிலாக்ஸ்டா பேசலான்னு சொல்ல அவன் கயிறை விட்டுட்டு காலில் விழுந்துடுறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. டேய் மிஞ்சு முதல்ல சட்டைய போடுறா, அப்புறமா மெதுவா பேசலாம் வா, ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானமா வா அப்படின்னு வாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. வாரங்க அவள அவனே திட்டிட்டு இருக்கான். வாஷி உள்ள போயிட்டு நைட்டு நான் சரியாவே தூங்கல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு உள்ள படுக்க ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ணு சொல்றா, நல்ல வேலை நீங்க ரூம்ல நேத்து தூங்குன மாதிரி நான் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க பாருங்கன்னு சொல்ல வாஷி பாக்குறா. ஏன் இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறா. பையனும் பொண்ணுமே பார்த்துதான் இருந்துக்கணும், அதுவும் ஒரு வேலைக்கார பையன் கூட முதலாளி அம்மானா ரொம்ப பார்த்து இருந்துக்கணும்ல அப்படின்னு சொல்ல வாஷி பாத்துட்டு இருக்கா. நீங்க யாருமே எனக்கு இனிமே வேலைக்காரங்க எல்லாம் கிடையாது, என்னோட ஃபேமிலி தான், சோ இதுல எல்லாம் தப்பா அடுத்தவங்க நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நினைச்சா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு அங்க தூங்க ஆரம்பிக்கிறா. இவ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் சீவுவை பத்தி யோசிக்கிறா. சீவு கையை கொடுத்தான்ல, புடிச்சிருக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சரியா அந்த நேரம்னு பார்த்து வாரங்க வந்துடுறான். தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு வெளியே மழை வேற பெய்யுது, மண்டி போட்டுட்டு இருக்கான். வாஷி இவன் தொல்லை தாங்க முடியல, எப்ப பாரு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பான்னு கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வாங்க அவனை அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. வாரங்க உள்ள வரான். டேய் நான் தூங்கவே இல்லடா நைட்டு சரியா, அதனால கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, வாரங்க கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு. அன்னைக்கு நீ என்ன சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட, மலையில இருந்து குதிச்சியா அப்படின்னு கேட்க வாரங்க ஆமான்னு சொல்றான். சரி குதிச்ச, அப்பதான் உனக்கு மரத்துல குத்தி காயம் பட்டுச்சா வயிறுல அப்படின்னு கேட்க, எந்த காயமும் படாம நான் கீழே விழுந்துட்டேன், ஆனா அதுக்கப்புறம் உங்களை தேடி வரும்போது இன்னொரு ஆள் யாரோ மாஸ்க் போட்டுட்டு தேடிட்டு இருந்தாங்க, அவங்க உங்களதான் தேடுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நான் அவன்கிட்ட சண்டை போட போனேன், அவன் பார்த்துட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கையில அடிபட்டுருச்சு, அவன் சண்டையில தான் எனக்கு வயிறுல அடிபட்டுருச்சு, இன்னும் சண்டை போட்டுட்டே இருந்தா நமக்கு இன்னும் அதிகமா தான் அடிபடும், நீ தேடுறவங்கள மிஸ் பண்ணிட போற, போய் தேடு அப்படின்னு சொன்னா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் உங்களை கொலை பண்றதுக்காக வரல அப்படின்னு. அதனால நானும் அவனை பாதியிலே விட்டுட்டு அங்க இருந்து வந்துட்டேன், அவன் மாஸ்க் போட்டிருந்தனால முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வாஷி பாக்குறா. அது யாருன்னு இப்ப எனக்கு கிட்டத்தட்ட நல்லாவே புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, உன் மேல எந்த தப்புமே கிடையாது, நீ என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க, அது மட்டும் இல்லாம நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, சோ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் உன்னை ஒரு வேலைக்கார பையனாலாம் பார்க்கவே இல்ல, என் ஃபேமிலியில ஒரு ஆளா பாத்துட்டு இருக்கேன் புரியுதா, சோ அதனால நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்லாம் இன்னொரு தடவை காலில் விழுற வேலை வச்சுக்காத, புரியுதா அப்படின்னு சொல்ல நல்லா புரியுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, ஆனா எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல, உங்களை பத்தி நல்லா பாத்துக்கிட்டா அது எனக்கு போதும்னு சொல்ல, இப்ப நான் சொல்றது கேளு, போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நல்லா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு வாஷி அவன் அங்க இருந்து அனுப்புறா. வாஷி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோதோட இன்னொரு பக்கம் அந்த மூயா இருக்கால அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. வாஷியா மூயாவா யார காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னப்போ அவன் தயங்குனா, எனக்கு மூயாதான் வேணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காவே சொல்லல அப்படின்னு யோசிச்சுட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. மூயாவும் ஈலானும் ஒன்னா சாப்பிடுறதுக்கு
உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஈலான் பாக்குறான். எதை பத்தி நீ யோசிச்சுட்டே இருக்கிற எனக்கு புரியல. வாஷிக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சீக்கிரமாவா, என்ன ஆச்சு அப்படின்னு மூயா கேக்குறா. இதுக்கு தானே நீயும் இத்தனை நாளா ஆசைப்பட்ட அப்படின்னு ஈலான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல அது அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க வந்து எந்திரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ண, வாஷி ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல சொன்னா. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீ என்ன சொன்ன, நான் வாஷியை கண்டபடி நம்பி அவ எது சொன்னாலும் கேக்குறேன்னு சொன்னல, நீ மட்டும் என்ன பண்ண, நானும் உன்னை அதிகமா தான் நம்பினேன் அப்படின்னு சொல்றான். இவ ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பா போல. அது ஈலானுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம வாஷி அவளுக்கு நீ இன்னொரு உயிரும் கடமைப்பட்டிருக்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஈலான் வெளியே போயிடுறான். மூயா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்னது இது, நம்ம பண்ண பிளான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஊருக்குள்ள இந்த கொலகாரங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கையில வேற அடிபட்டுச்சுல ஷென்மோ தான் மாஸ்க் போட்டுட்டு சண்டைக்கு போனது ஹுவாருங்க கிட்ட. அவனோட அசிஸ்டன்ட் வந்து எல்லா இடத்துலயும் தேடுதல் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, மலையடி வாரத்து வழியா மட்டும் தான் நம்மளால தப்பிச்சு போக முடியும், இதுக்கு மேலே இங்க இருக்க வேண்டாம், கிளம்பி போயிடலான்னு சொல்ல, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு மறுபடியும் மூயாவோட ஹேர் பின் எடுத்து பாத்துட்டு இருக்கான். நான் அவளை பாத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு. இங்க ஹுவாஷி அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு போறா. என்னம்மா நல்லா இருக்கியா, ஒன்னும் பிரச்சனை கிடையாதுல்ல, நிம்மதியா இருக்கல, அம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறா, ரொம்ப இழைச்சு போயிட்டா, நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியே டூர் மாதிரி போயிட்டு வரலாமா, அண்ணனை பத்தி கொஞ்சம் அம்மா மறந்துட்டு இருக்கட்டும்ல, அதுக்காக தான் கூப்பிடுறதுக்காக வந்தேன், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ, இந்த ஊரை விட்டு நம்ம போயிட்டோம்னா இங்க வரக்கூட தேவையில்ல, இப்பதான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம எல்லாம் சேர்ந்து எங்க கடைசியா வெளியே போனோம்னு, நான் வேலைன்னு பார்த்து உங்க யாரையும் கண்டுக்காம விட்டுட்டேன், கவனிக்காம விட்டுட்டேன், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நம்ம வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க, அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் ஆளுங்க வேணும், கொஞ்சம் ஆளுங்களை காவலுக்கு எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு வாஷி கேக்குறா. சரி ஓகேமா அப்படின்னு அவரும் உங்க அப்பா ஒரு 6 ஆளுங்களை அனுப்புறாரு. வாஷி பாக்குறா, நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா ஈலானோட வீட்டை பாதுகாக்கணும், மூயா அங்க இருந்து எங்க போறா வரா அப்படிங்கறத வாட்ச் பண்ணி சொல்லணும், ஒருவேளை அவங்க யாராவது கண்டுபிடிச்சிட்டு யார் நீங்கன்னு கேட்டா பயப்பட வேண்டாம், வாஷி தான் எங்களை அனுப்புனாங்க, நீங்க என்ன சொன்னா போதும், இன்னும் ஒரு 6 பேரை சேர்த்துக்கோங்க, மாத்தி மாத்தி ஷிஃப்ட் போட்டு மூயாவை பாதுகாப்பா வச்சுக்கோங்க, அவ எங்க போறாலும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகேன்னு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சும்மா விடக்கூடாது, மூயா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கெட்ட ஆளுங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடணும், நம்ம குடும்பத்தை இதுக்கும் மேலையாவது காப்பாத்தணும் அப்படின்னு வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஈலான் கிட்ட வாஷியோட ஆளுங்களா நம்ம வீட்டை காவலுக்கு நிக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியலன்னு தகவல் வருது. ஈலான் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். பிரின்சஸ பாக்குறதுக்கு வாஷி வந்துடுறா. நீங்க வளர்த்த பையன் ஈலான கல்யாணம் பண்ணதால எனக்கு இந்த பிரேஸ்லெட்டை கிஃப்டா கொடுத்தீங்க பிரின்சஸ், இப்போ அந்த கல்யாணத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன், சோ அதனால இதை இன்னும் நான் வச்சிருக்கிறது சரிப்பட்டு வராது, அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வாஷி சொல்றா. பிரின்சஸ் பாக்குறாங்க, பெருமூச்சு விட்டுக்கிட்டே, என்னம்மா ரொம்ப இழைச்சு போயிட்ட, நீ என் வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா என்ன, நான் உன் மேல பாசம் வச்சது ஈலானுக்காக மட்டும் இல்ல உனக்காகவும் தான், இந்த பிரேஸ்லெட் நான் மூத்தவளா உனக்கு கொடுத்தேன்னு நினைச்சுக்கோ, பத்திரமா வச்சுட்டு சந்தோஷமா இரு, எப்ப வேணா நீ என் வீட்டுக்கு வரலாம், என்ன பார்க்க என்னைக்கெல்லாம் உனக்கு பாவமா நான் லோன்லியா இருப்பேன்னு தோணுதோ அப்பெல்லாம் என்ன பார்க்கவா அப்படின்னு சொல்ல வாஷி பாத்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அப்போ உடனே உனக்கு டிவோர்ஸ் லெட்டரை நானே கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள சீவோ கொடுத்தது எனக்கு தெரியாது, எப்படி உனக்கு லெட்டர் வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்ல, சீவோ நேரா வந்து என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு வாஷி சொல்றா. இவங்க பாக்குறாங்க, சீவோக்கு வாஷி மேல நிறைய பாசம் இருக்குங்கிறத பிரின்சஸும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கும் மேல உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்க சொல்லி நான் சொல்றேமா அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்க, எங்க அப்பா இந்த ஊரை விட்டு போலான்னு இருக்காரு, என் அண்ணன் ஞாபகம் இந்த ஊர் முழுக்க நிறைஞ்சிருக்கு, சோ நானும் எங்க அப்பா எங்க அம்மா முழுசா அந்த ஊரை காலி பண்ணிட்டு கிளம்ப போறோம் பிரின்சஸ், இதுக்கு மேல இங்க வரவே மாட்டோம், உங்களை பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கம்மியா தான் கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி சொல்றா. உன்னை நல்லா பாத்துக்காம விட்டேன்லம்மா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு பிரின்சஸ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வாஷி எங்கிருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்க, பிரின்சஸ் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருது. இங்க ஒரு பக்கம் ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹுவாரோங் எங்கேயோ ஊருக்கு போன மாதிரியும், அந்த இடத்துல குட்டி ஹுவாரோங்கும் அவங்க அம்மாவும் பட்டம் விட்டு விளையாடின மாதிரியும் அவனுக்கு கனவுல தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பட்டம் விட்டு விளையாடுற மாதிரி அவங்க அம்மா அந்த நூலை அவங்க கிட்ட கொடுக்க, அதுதான் வாஷியோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு கயிறு வந்ததுல, அந்த கயிறு நினைச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கான், அம்மா கொடுத்த பட்டம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த குட்டி பிளாஷ்பேக்க காட்டிட்டு இருக்காங்க. இங்க வாஷி பிரின்சஸ பாத்துட்டு வெளியே வரும்போது, அந்த லீலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. என்னம்மா ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருப்ப, எப்ப பார்த்தாலும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல, பரவாயில்ல உனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன், உனக்கும் ஆண்டவன் அப்பப்ப ஆப்பு வைக்கிறான், அது மட்டும் இல்லாம அண்ணன் வேற செத்து போயிட்டானாமா, பரவாயில்ல விதி எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கஷ்டத்தை கொடுக்கும் போல, எனக்கு மட்டும் தான் கொடுக்குது போல நினைச்சிட்டேன்னு கெக்கேன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. வாஷி ஷாக் ஆயிட்டு அவ கழுத்துல கைய வச்சிடுறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல, சரியா அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு இருப்பால, இந்த பொண்ணு பேரு மிங்கியா.
மிங்கி அங்க வந்துடுறா. சாரி அவங்க அன்னைக்கு அட்டாக் நடந்ததுல இருந்து கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க. அவங்க பேசுறத தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டிவோர்ஸ் வேற பண்ணிட்டீங்க. இனிமே எப்ப நீங்க திரும்பி வருவீங்கன்னு எனக்கும் ஐடியாவே இல்ல. வாங்க கொஞ்ச நேரம் நம்ம தனியா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஓ எவ்வளவு பாசம் பாரு, கூப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணு நக்கல் பண்ணிட்டு போயிட வாஷி பாக்குறா. நம்ம வரும்போதெல்லாம் இந்த பொண்ணு கூப்பிட்டுட்டே இருக்கா. அவ அப்படி என்னதான் பேச போறான்னு நானும் போய் கேக்குறேன் அப்படின்னு வாஷி அந்த பொண்ணு கூட கிளம்பி பேசிட்டே போயிட்டு இருக்கா. உங்க அண்ணன் இறந்து போனதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் அண்ணன் காரணமே கிடையாது. அவங்க என்னதான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு வாஷி சொல்றா. இருந்தாலும் நீங்க ரொம்ப போல்டான ஆளுதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல வாஷி யோசிக்கிறா. என்ன டார்கெட் பண்ணாங்கன்னு சொன்னேன். அப்ப கூட அந்த பொண்ணு ஷாக்கே ஆகல. பரவாயில்லையே போல்டா இருக்கீங்கன்னு சொல்றா. இந்த பொண்ணுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அங்க சீவு வந்துடுறான். வாஷியை பாக்குறான். வாஷி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல மிங்கி உடனே அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பொண்ணுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு வாஷி சொல்ல இன்னும் எதுவுமே பிக்ஸ் ஆகல. ஆனா மேடம் சொல்றத பார்த்தா உனக்கு லைட்டா பொறாமையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு வாஷி போயிட்டு இருக்கா. இப்ப நான் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். அந்த அசாசினேஷன் வர நடந்ததால என்னால வெளியே போறது கூட சுத்தமா நேரம் இல்ல. உன்னை பாக்குறது கூட வர முடியல. அதான் இப்போ நீ வீட்டுக்கு வந்திருக்கல, உன்னை பாத்துட்டு போலான்னு வந்த அப்படின்னு சீவு சொல்ல உங்க அம்மா கிட்ட நான் 2 மணி நேரமா உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பாக்கணும்னு நினைச்சா அப்ப வந்திருக்கலாமே. இந்த மிங்கிட்ட பேசும்போது கரெக்டா எதுக்காக வரணும் அப்படின்னு வாஷி கேக்குறா. உன்னை அப்ப வரலங்கிறதா உனக்கு கோவமா அப்படின்னு சீவு டாபிக்க மாத்த ஆரம்பிக்க வாஷி நான் அன்னைக்கே முடிவை சொல்லிட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்துட்டு இருக்கா. உனக்கும் என் மேல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாம நீ எனக்கு என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு புரியுது. இப்போ நீ சரியான அந்த மூட்ல இல்ல. அதனால கொஞ்சம் நீ டைம் எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாம நம்ம அன்னைக்கு மொட்டை மாடிக்கு போய் வானத்துல இருந்து பார்த்தோம்ல, அந்த இடத்துல 12வது மாடியை நான் உனக்கு மட்டும் புக் பண்ணி வச்சிருக்கேன். 11வது மாடி வரையதான் மத்தவங்க எல்லாம் போலாம். நீ 12வது மாடிக்கு எப்ப வேணா போய் இந்த இடத்தோட அழகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீவு சொல்றான். இதை கேட்கும் போது வாஷிக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. நம்ம மேலே அக்கறை வச்சு ஒருத்தங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ இல்ல, அவளை படிக்கட்டு ஏறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்ச மாதிரிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த லீலி போன இருக்கால, அவகிட்ட நேரா நம்ம சீவு வந்துடுறான். என்ன பேச்சு வச்சிட்டு இருக்க, எதுக்காக வாஷி கிட்ட தேவையில்லாத வம்பு வச்சிட்டு இருக்க? அந்த பொண்ணோட அண்ணன் இப்பதான் இறந்து போயிருக்கான். அந்த குடும்பத்துக்கு அவ ஒருத்தி தான் ஒரே பொண்ணு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால அந்த பொண்ணை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வேணா சொல்லுங்க. சும்மா சுத்தி வளைச்செல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு லீலி திமிருத்தனமா பேசிட்டு இருக்கா. இவளை பார்த்துட்டு சீவும் முறைக்க ஆரம்பிச்சிடுறான். வேலைக்கார பொண்ணு அன்னைக்கு அந்த அட்டாக்ல இருந்து இவங்க இப்படி ஆயிட்டாங்க, நீங்க தப்பா அவங்க வார்த்தையை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல சீவு பாக்குறான். இவ வாயை வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஆளை வைங்க, இவ எங்கேயும் வாயவே திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவ பரவாயில்ல, இந்த ஊருக்கே தலைவன், உனக்கு எதுவுமே கஷ்டம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன மாதிரியே தான் பிடிச்ச ஒரு ஆளை கூட உன்னால அடைய முடியல பாரு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சீவு பாக்குறான். நான் உன்ன மாதிரி கிடையாது, எனக்கு எப்படியும் ஹாஷி கிடைச்சே தீர்வா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்க்க தானே போறோம் அப்படின்னு அவ சிரிச்சிட்டு இருக்கா. அங்க இருந்து சீவு வெளியே வந்துடுறான். இவன் மேல பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வைங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க மூயாவை பாக்குறாங்க. மூயா கூட இருந்த ஒரு வேலைக்கார பொண்ணு காணாம போயிட்டா போல. அந்த பொண்ணு எங்க அப்படின்னு மூயா தேட ஆரம்பிக்கிறா. வாஷி அவளோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அப்போ வேலைக்கார பொண்ணோட ஒரு பையன் உள்ள வரான். மூயாவை பாக்குறதுக்கு மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் உள்ள போயிருக்கான். நம்ம ஆளுங்க அவனை வாட்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவன் கிளம்பி போகும்போது தூரமா இருக்கிற ஒரு ஹோட்டல்ல லாட்ஜ் எடுத்து தங்கியிருக்கான். அது எந்த ரூம்னு கூட ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வராம உள்ள போக கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க நாளைக்கு இன்னும் காலி பண்ணிருவாங்க. சோ நம்ம நாளைக்கு மலையடி வாரத்துக்கிட்ட போனோம்னா அவங்கள புடிச்சிடலாம் அப்படின்னு வாஷி சொல்றா. மலையடி வாரத்துல போவாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு கேட்க நல்லா தெரியும், போன ஜென்மத்துல அவனே ஷென்மோவே என்கிட்ட சொன்னால அப்படின்னு வாஷி மனசுல யோசிக்கிறா. அடுத்த நாள் மலையடி வாரத்து வழியாவே கிளம்புறதுக்கு ஷென்மோவா அசிஸ்டன்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க வாஷியோட ஆளுங்க வந்துடுறாங்க. சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஷென்மோவை பிடிச்சிடுறாங்க. ஷென்மோவோட முகத்தை கூட வாஷி ஓபன் பண்ணல. காது கிட்ட போயிட்டு ஷென்மோ அப்படின்னு கூப்பிட்டு ஒழுங்கா அமைதியா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷென்மோ கேட்க, நீ தானே உன் வாயால போன தடவை எந்த வழியா தப்பிச்சு போறோம்னு சொன்ன, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வாஷி மனசுல யோசிக்கிறா. ஷென்மோவை வீட்டுல போய் கட்டி போட்டுடுறாங்க. இங்க பாரு, நான் ஊ ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன், என்ன எதுக்கு புடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, ஊ ஃபேமிலில இருந்து வந்திருக்க எதுக்காக? ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் திருடுறதுக்காக தானே வந்த, உன் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க, அப்பயும் நீ உள்ள வந்திருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடுறதுக்கு தானே, உண்மையை சொல்லு, நான் வேணா உன மேஜிஸ்ட்ரேட் கிட்ட புடிச்சு கொடுக்கவா, அங்க உனக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்க இவன் பயந்து நடுங்குறான். கையில வேகமா ஒரு குட்டி கத்தி எடுத்துட்டு, எனக்கு தெரியும் நீ தானே உன் ஆளுங்களை அமிச்ச, உன் கையை காட்டு அப்படின்னு வாஷி அவனோட சட்டையை அப்படியே கிழிச்சு விட்டுறா. அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். சட்டைக்குள்ள நம்ம வாரங் போட்ட காயம் இருக்கு பாரு, காயம் கிட்டத்தட்ட ஆறுற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு வாரங்க கிட்ட சண்டை போட்டது
நீதான், அப்போ என்னை கடத்தினது நீதான், எதுக்காக என்ன கடத்தின, எதுக்காக என் அண்ணனை கொன்ன அப்படின்னு கேட்க உடனே பயந்து போயிடுறான் ஷென்மு. கடத்தினது என்னவோ நான் தான், ஆனா உண்மையாவே உன் அண்ணனை கொன்னது எங்க ஆளுங்க கிடையாது, உன்னையும் மூயாவையும் கடத்துறதுக்காக தான் அவங்க அங்க வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவா ஆளுங்க வந்துட்டு எனக்கே தெரியாம எங்க கூட கலந்துட்டு அவங்க உன் அண்ணனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ 2 குரூப் வந்தாங்கன்னு சொல்றியா, உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு ஹுவாஷி கேக்குறா. ஆமா, எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு இவன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். ஷென்மோ மூயா கிட்ட ஒரு டீலிங் ஒண்ணு போட்டிருக்கான். நான் கண்டிப்பா சொல்றேன், உன்னை ஈலான் லவ் பண்றான் தான் இல்லன்னு சொல்லல, ஆனா ஹுவாஷி மேல அவனுக்கு பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீயா ஹுவாஷியான்னு கேட்டா அவனால முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். மூயா பாக்குறா. அப்படியா, நிரூபிச்சு காட்டு வேணும்னா அப்படின்னு சொல்றா. நிரூபிச்சு காட்டினா நீ என் கூட வந்துருவியா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து ஷென்மோ கிளம்பி போயிருக்கான். அடுத்த நாள் நடந்த ஃபங்க்ஷன்ல இந்த 2 பேரையும் கடத்தி கூட்டு போய் வச்சுட்டு இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க வேணுமா அப்படின்னு இவனோட ஆளுங்களை விட்டு கேட்க வச்சிருக்கான். இதுதான் நடந்தது அப்படின்னு ஷென்மோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நான் என்ன கூட்டு போயிட்டு மூயாவே அங்க வரவழைச்சு இங்க இருந்து ஈலான் யார சூஸ் பண்றான்னு பாக்குறதுக்கு நினைச்சிருக்க. இத மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனை யாராவது செய்வாங்களா? அந்த இடத்துக்கு மோசமான ஆளுங்கெல்லாம் வந்து என் அண்ணனை கொண்டுட்டாங்க. இப்போ இந்த கதையை கேட்டு நான் என்ன நினைக்கணும், மூயா மேல எவ்வளவு பாசம் உனக்கு இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இதை நான் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? நீ இங்கே கடை அப்படின்னு அவனை கட்டி போட்டுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறா. அன்னைக்கு ஹுவாஷியோட வீட்டுல ஹுவாரோங் வேணும்னே மாஸ்க் போட்டுட்டு ஏதோ மர்ம ஆள் மாதிரி உள்ள சுத்திட்டு நேரா கிளம்பி ஓடி போயிடுறான். வாஷியோட அப்பாவோட அசிஸ்டன்ட் பாக்குறாரு. நேரா போய் வாஷி கிட்ட யாரோ ஒருத்தங்க உள்ள வந்துட்டாங்க, ஆனா நாங்க யாரையும் பிடிக்கல, இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்ல. அப்போ இன்னும் எனக்கு கொஞ்சம் ஆளுங்க வேணும், இன்னும் பாதுகாப்புக்கு எனக்கு ஆளுங்களை கொடுங்க அப்படின்னு வாஷி வாலண்டியரா கேட்டு வாங்கிக்கிறா. இதுக்காக தான் ஹுவாரங்க இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பியிருப்பா போல ரகசியமா போக சொல்லி. ஹுவாரங் உள்ள வரான். கரெக்டான நேரத்துல நீ உள்ள வந்துட்ட, கரெக்டான நேரத்துல உனக்கு உடம்பு சரியா இருக்கு, இந்த Dress கலர் கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு வாஷி சொல்லிட்டு உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா நம்ம இங்க கிளம்பலாம் எதுக்கோ அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இங்க வாஷியோட வீட்டுக்கு ஆளுங்க எக்கச்சக்கமா வராங்க பாதுகாப்புக்காக. வாஷி வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல மூயா ஏஞ்சு பாக்குறா. ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தா இல்ல, காணாம போயிட்டான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு மூயாவை பார்க்க வந்திருக்கா. இந்த பொண்ணு ஷென்மோவோட ஆளாம். ஷென்மோவை வாஷி கடத்தி வச்சிருக்காங்க, ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல உடனே மூயா பாக்குறா. தெரியும், இது நான் தான் உங்க பாஸ்க்கு வரவழைச்சிட்டேன், அவனை சும்மா விடக்கூடாது, நான் அவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு மூயா சொல்லிட்டு நான் எப்படியாவது வாஷிய போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்க வாஷியை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மிங்கி இருக்கால, அதான் சீவோட வீட்டுல இருக்க அந்த ஒரு பொண்ணு, அவள்கிட்ட மறுபடியும் பேசலாம் வாங்க இன்விடேஷன் வந்துட்டே இருக்கு. வாஷி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நேரா மிங்கிய பாக்குறது கிளம்பிடுறா. எதுக்காக என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம், இத்தனை தடவை என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னு வாஷி கேட்க ஆரம்பிக்க, சும்மாவா, உங்க அப்பா இங்க பட்லரா இருக்காரு இந்த சொங்கு ஃபேமிலிக்காக, என்னோட அப்பா இருக்காருல சவுத் சைட்ல இதே குடும்பத்துக்கு பட்லர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம 2 பேருமே பட்லரோட பொண்ணுங்க, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சீவு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அப்படிங்கிறது எங்களுக்கே நல்லாவே தெரியுது, அதனாலதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா நம்ம ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வாஷி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கா. அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அவ கிளம்புனதுமே இந்த மெங்கி உள்ள வந்துட்டு வாஷி குடிச்ச பொருள் எல்லாமே அழுக்குதான், இது எதுவும் இருக்க வேண்டாம், தூக்கி போட்டுருங்க, கிளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு மூயா ரகசியமா கிளம்புறா, வாஷியோட வீட்டுக்காக போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஈலானுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருது. மூயா நேரா கிளம்பி வாஷி வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்ல, பரவாயில்ல, அது அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை, அவங்களே இதை தீர்த்துக்குவாங்க. வாஷி அவளோட பொருளை மட்டும் எடுத்துட்டு போனா, மத்தபடி நான் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இங்கேயே இருக்கு, டைம் கிடைக்கும் போது அதை எடுத்துட்டு போயிட்டு வாஷி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஈலான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வாஷி அவ வீட்டுல பாத்துட்டு இருக்கா. கரெக்டா மூயா வரத பாத்துட்டு வா அப்படின்னு உள்ள கூட்டு போறா. மூயா கேக்குறா, எங்க அவனை விட்டுரு, நீ எப்படி கண்டுபிடிச்ச எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. வாஷி பாக்குறா, அன்னைக்கு மலை உச்சியில நம்ம 2 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கோம், நான் பயந்து அலறிட்டு இருக்கேன், நீ எதுவுமே கவலைப்படாத மாதிரி ரொம்ப ஜாலியா தொங்கிட்டு இருக்க, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது உன்னோட வேலைதான் அப்படின்னு. ஆனா அந்த பண்ண வேலையால என் அண்ணன் இப்ப இறந்து போயிருக்கான், அதை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அப்படின்னு வாஷி கத்தவே ஆரம்பிச்சிட்றா. இதுதான் நான் பண்ண தப்பா அப்படின்னு மூயா யோசிச்சுட்டு அவனை விட்டுரு, அவனுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் தான் எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்ல, நீ எதுக்கு அவனை புடிச்சு வச்சிருக்க அப்படின்னு மறுபடியும் மூயா கேட்க, நான் தான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஈலான உன்கிட்ட புடுங்கினேன் தான், ஆனா ஃபர்ஸ்ட் துணை மனைவி ஆகுனேன், அப்புறம் அவனையும் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்ல, நீ என்ன முட்டாளா என்ன, உலகத்திலே அவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கானா, அவனுக்காக முட்டாள்தனமா ஏதேதோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீயும் தான் ஏதேதோ வேலையெல்லாம் பண்ண, நீ என்ன முட்டாளா, நீயும் அதே தப்பு தானே பண்ண அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் இப்படி மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.